சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிடம் கேட்டு பெற வேண்டிய தொகுதிகள் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் மேலிட தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், குறிப்பாக பரிந்துரை பட்டியலை எத்தனை தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி பட்டியலிட்டிருக்கிறது? என்ன விவாதம் நடைபெறவிருக்கிறது? சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி இன்றைய தினம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலிட தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் கலந்து கொண்டிருக்கார். முகுல் வாஸ்னிக் இந்த ஆலோசனையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே திமுகவிடம் ஒரு விருப்ப பட்டியலை காங்கிரஸ் கட்சி வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனையானது நடத்தப்பட இருக்கிறது. அடுத்த கட்டமாக ராகுல் காந்தியுடைய பிரச்சார பயணங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே திமுக ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறது. வேட்பாளர் தேர்வுல காங்கிரஸ் கட்சி தாமதப்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை, ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போது கூட காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் தேர்வு தாமதமானதாகவும், வேட்பாளரை அறிவிக்காமல் முதலமைச்சர் சில தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டது. அது போன்ற ஒரு சூழல் இல்லாமல் முன்கூட்டியே தொகுதியை அடையாளம் கண்டு வேட்பாளரை அடையாளப்படுத்த வேண்டிய பணியில காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல்லாம் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் முகுல் வாஸ்னிக் முன்னதாகவே வந்து நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை நடத்துகிறார். நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் டெல்லி தலைமையிடம் அந்த ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு தொகுதி மற்றும் வேட்பாளர்களை முன்னதாகவே தேர்வு செய்வதற்கான பணிகளில் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.